கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையமும் திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையமும் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருவதாக கூறினார். அந்த வகையில் மின்வாகன உற்பத்தியில் வளர்ந்து வரும் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பேசிய அவர் திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். காவிரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சிராப்பள்ளி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு வசதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சிய பகுதியில் ஒரு அறிவு களஞ்சியமாக அது அமைந்துவிடும். இதேபோன்று சேலத்திலும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ அருள் கோரிக்கை வைத்தார். ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்ட்ல தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ற கருணா அவருடைய முகத்திலே தெரிகிறது. இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த நிதிநிலை அறிக்கையில் சேலத்தில் நூலகம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்று கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும், சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் ஊக்கத்தொகை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். சாதாரண நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாய் ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதேபோன்று சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதிய அறிவிப்பின் மூலம் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2405 ரூபாயும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2450 ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் மாநில அரசின் ஊக்கத்தொகை வரும் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.